எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை வெகுஜன மக்கள்கிட்ட உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் ஆகிற எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. முதலாம் உலக போரோட முடிவுல உலக பொருளாதாரம் ரொம்பவே மோசமான நிலையில சீர்குலைஞ்சிருந்துச்சு. அந்த சூழல்ல அமெரிக்கன்ஸால தங்களோட ஆடைகளுக்கு நல்ல துணிகளை கூட வாங்க முடியல. இதை பார்த்த சில மாவு உற்பத்தியாளர்கள் இதை தங்களுக்கான ஒரு வாய்ப்பா பார்த்தாங்க. எல்லா மாவு பைகளையும் வண்ணமயமா அச்சிடப்பட்ட சுத்தமான பருத்தி துணிகளால பேக் செஞ்சு வித்தாங்க. கூடவே அந்த பைகள்ல உள்ள தங்கள் நிறுவனத்தோட லோகோ மற்றும் பெயரை ஈஸியா வாஷ் பண்ணி அளிக்கக்கூடிய இங்குகளால பிரிண்ட் பண்ணி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அதை இங்கால பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதனால பெருவாரியான மக்கள் மாவு பைகளை வாங்கி அதை பயன்படுத்திய பிறகு லோகோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாஷ் பண்ணிட்டு அழகான ஆடைகளை தயாரிச்சு பெண்களும் குழந்தைகளும் அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. மாவு உற்பத்தியாளர்கள் பண்ண இந்த ஒரு சின்ன ஐடியா மக்களோட கடினமான சூழல்ல அவங்களுக்கு உதவுனது மட்டும் இல்லாம மாவு விற்பனையும் நல்லா லாபகரமா நடந்துச்சு. இதை தான் இன்னோவேட்டிவ் ஆக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நீங்களும் உங்களை சுத்தி உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு இன்னோவேட்டிவான சொல்யூஷனை கொடுக்கறது மூலமா ஒரு புது மார்க்கெட் உங்களுக்காக ஓப்பன் ஆகும். இதன் மூலமா பெருவாரியான மக்கள் கிட்ட உங்க பிராண்டை கொண்டு போய் சேர்க்க முடியும்.